ஃபேண்டஸில் இதெல்லாம் சகஜமப்பா. ஏன் அதை மாத்திட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலா? அது வந்து சார் ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட் சார். கிளைமேக்ஸ்ல கதையை தீயோட லிங்க் பண்ணிடலாம். மூளைக்கு பாதிப்பு இல்லாம ஸ்கிரிப்ட் பண்ணிருக்க பலே பலே. சார் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது சார். சேந்தன் சாகும்போது ஒரு சாபம் விட்டுரும். அது நான் சொல்றேன் கொஞ்சம். ஏன் சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லப்பா, இப்படி ஒரு கொடூரமான ஜென்மத்துக்கு ஒரு கொடூரமான சாபம் யோசிச்சுட்டு சார். அவ்வளவு யோசிக்க தேவையில்லை சார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் லவ் பண்ணி ஏமாந்து ஏங்கி சாபம், இதான் சார் சாபம். அந்த 3ஆம் பிறை சேது காதல் அந்த மாதிரி வேதனையா? சாச்சா அப்படியெல்லாம் இல்ல சார். சும்மா லைட்டா 2 வாரம் லவ் பண்ணி 3ஆவது வாரம் கவலையில அழுது அவ்வளவு மாதிரி. ஏப்பா இந்த மாதிரி மென்மையான சாபம் இன்னும் கொஞ்சம் பெருசாவே எதிர்பார்க்க. அழகான கொடூரமானவன், ஆனா சேர்ந்தேன் ரொம்ப நல்லவன் சார். சாபம்னா இது சாபம்டா. சேந்தன் சாபம் கொடுத்ததுக்கு சார் டைரியில கடைசி பக்கத்துல இதுக்கு பரிகாரமும் எழுதி வச்சிருவான். என்னப்பா மேஜிக் டைரி மாட்டிக்கிச்சு, சேந்தனையும் அழியும் எரிச்சிருவான் ஆளாளகன்னு. இந்த கேப்ல சேந்தன் எப்படி பரிகாரம் எழுதி இருப்பான்? மேஜிக் ஃபேண்டசி டைரி நான் சும்மாவா சார்? அப்படியே கட் பண்ண இந்த காலம் சார். ஹீரோ என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருப்பான் சார். ஆனா எந்த நேரமும் உருன்னு தான் சார் இருப்பான். உருன்னு. ஏன்பா ஹீரோ கான்செப்ட்